ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இதை சர்வ்ஸ் 2 பீப்புளுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். இதுக்கு நான் 2 ஆப்பிள் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆப்பிள் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 பனானா எடுத்திருக்கேன். அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராபெரிஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 5 to 6 ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். என் மிக்ஸ் ஆஃப் ஸ்வீட், முஷி அண்ட் க்ரன்ச்சி ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரேப்ஸ் போடலாம், பைனாப்பிள் போடலாம், மேங்கோ போடலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் ஆஃப் வால்நட் நான் ஊற வைக்கிறேன். நைட் ஃபுல்லாக 6 ஹவர்ஸ் அது நான் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் டேட்ஸும் கேஷ்யூஸும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் ரெய்சின்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் ஃபிக்கும் டேட்ஸும் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் ரெய்சின்ஸை ஊற வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட நான் ஊற வச்ச அந்த கேஷ்யூஸ் அண்ட் டேட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன்ல, அந்த டேட்ஸை நான் சீடு எடுத்துகிட்டு அந்த டேட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேஷ்யூஸும் போட்டு கொஞ்சோண்டு வேணும்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக இன்னும் வேணும் அப்படின்னா ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே என்ன ஸ்வீட்னரும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த 3த்தையும் நல்லா நான் பியூரியாக பேஸ்ட் மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஊற வச்ச அந்த வால்நட் இருக்குல்ல, அதையும் நான் குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டேட்ஸு ஃபிக்கு ஊற வச்சுருக்கேன்ல, அதையும் நான் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெப் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இந்தமாதிரி மிக்சிங் தான். அந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ண வச்ச பவுலில் அந்த பியூரி நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல, கேஷ்யூஸ், டேட்ஸ் அண்ட் ரெய்சினோட வாட்டர், அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம சாப் பண்ணி வச்ச வால்நட், ரெய்சின்ஸ், ஃபிக் அண்ட் டேட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே நான் கொஞ்சம் போமோகிரானட்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதான். வேணும்னா உங்களுக்கு சின்னமன் பவுடர் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஃப்ரூட் சாலட் சூப்பராக முடிஞ்சுது. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி லன்ச் ஆர் டின்னருக்கு அப்புறம் டெசர்ட்டாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த சூப்பரான ஃப்ரூட் ஃபியஸ்டா பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?